அருண், இந்த ஏபிஜேங்கிற ஒரு துபாய் கம்பெனி கொட்டேஷன் கேட்டு மெயில் அனுப்பியிருக்காங்க. அதை நான் அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அவங்களோட தேவை என்னங்கறத பார்த்துட்டு இமீடியட்டா ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணிடுங்க. இல்ல ரஞ்சிதா, அந்த வேலையை நீங்க சந்தோஷ் கிட்ட கொடுத்துருங்க. ஏன், உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன அருண், அதை நீங்களே செஞ்சிடலாமே. இல்ல ரஞ்சிதா, என்னோட வேலையை நான் ரிசைன் பண்றேன். அருண், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் அவசரத்துல இந்த முடிவை எடுக்கல ரஞ்சிதா. நான் எல்லாமே தெளிவா யோசிச்சு தான் அந்த முடிவை எடுத்திருக்கேன். அதான் உண்மைனா நீங்க இந்த முடிவை அப்ப கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு பிரஷர்ல தான் நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க. ரஞ்சிதா, இந்த விஷயமா நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. நான் இமெயிலே உனக்கு என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பியிருக்கேன். என்கிட்ட எதையுமே கேட்காம தயவு செஞ்சு இதை ப்ரொசீட் பண்ணு ப்ளீஸ். முடியாது அருண். முடியாதுன்னு நீ எப்படி சொல்லுவ? ஒரு ஸ்டாஃப எப்ப வேணாலும் ஃபயர் பண்ற ரைட்ஸ் கம்பெனிக்கு இருக்குல்ல. அதே மாதிரி வேலையை விட்டு விலகுற ரைட்ஸும் ஒரு ஸ்டாஃபுக்கு இருக்கு. எஸ், ஐ அக்ரி. ஆனா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லணும்ல. எவ்வளவு நாள் தான் இதே கம்பெனில இதே பொசிஷன்ல என்னால இருக்க முடியும் ரஞ்சிதா? நானும் அடுத்த லெவலுக்கு போக வேண்டாமா? புரிஞ்சிருச்சு அருண். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எனக்கு வந்துருச்சு. அந்த டென்ஷன்ல தானே இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா இல்ல. மழுப்பாதீங்க அருண். இந்த போஸ்டிங்க்கு நான் ஒன்னும் ஆசைப்படல. உங்ககிட்ட இருந்து நான் இதை தட்டி பறிக்கணும்னு நினைக்கல. இது எம்டியோட முடிவு. நீங்களும் அதுக்காக அன்னைக்கு சந்தோஷம் தானே பட்டீங்க. இப்போ ஏன் அருண் வேற மாதிரி பேசுறீங்க? ரஞ்சிதா, நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரே இடத்துல என்னால ரொம்ப நாள் வேலை செய்ய முடியாது. ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கும் போது வேற இடத்துக்கு மூவ் பண்றது சகஜம் தானே? அத ஏன் ரஞ்சிதா நீ தப்பா புரிஞ்சுக்கிற? சரி, எந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிருக்கு? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்க? இனிமேதான் ஜாப்க்கு ட்ரை பண்ண போறீங்க, அப்படிதானே? ஆமா. நீங்க சொன்ன காரணம் பொய்ன்னு இதுல இருந்தே புரிஞ்சிருச்சு அருண். ஆஃபர் கிடைக்காமயே நீங்க இந்த வேலையை விடுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. வேலை இல்லனாலும் சமாளிச்சிடலாம் நினைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட சேவிங்ஸும் இல்ல அருண். சொல்ல போனா ஊரை சுத்தி கடன் தான் வாங்கி வச்சிருக்கீங்க. இவ்ளோ கிரிட்டிக்கலான நிலைமையில வேலையை விடுறீங்கன்னா வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு ஓபனா சொல்லுங்க அருண். நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? என்னை விட ஹையர் பொசிஷன்ல இருக்கிறது தான் பிரச்சனை, போதுமா? தயவு செஞ்சு நீ உடனே என்ன தப்பா நினைச்சுக்காத. எனக்கு அதுல எந்த ஈகோவும் எந்த சங்கடமும் கிடையாது. ஐ எம் ஃபைன். ஆனா வீட்ல யாருக்குமே நான் உன் கீழே வேலை செய்யறது பிடிக்கல. தினமும் அதை வச்சு ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என் வேலையை விட்டுற சொல்லி நான் போகும்போது வரும்போதெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க ரஞ்சிதா. என்னால அந்த பிரஷரை கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கவே முடியல. என்னால வேற வழி இல்லாம தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ப்ளீஸ், அட்லீஸ்ட் நீயாவது என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை இமிடியேட்டா ரிலீவ் பண்ணிவிடு. அருண், என் மேல இருக்கிற கோவத்துல அவங்கதான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா நீங்களாவது சென்சிபிளா யோசிக்க வேண்டாமா?